இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான அதே சமயத்துல கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். மத்திய கிழக்குல நடந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப குழப்பமான ஒரு குண்டு வெடிப்பு எப்படி நேரடியா அமெரிக்காவோட வாஷிங்டன் டிசில ஒரு பெரிய பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மோதலை வெடிச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, குவைத்துல விழுந்த ஒரு ஏவுகணைக்கும் வாஷிங்டன்ல நடந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இந்த சங்கிலி தொடரான ஒரு நிகழ்வுக்கு புரிஞ்சுக்கணும்னா நாம முரண்பாடான ஒரு ராணுவ அறிக்கைகள், கசிந்த சில முக்கியமான தொலைபேசி உரையாடல்கள், அப்புறம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடந்த முன்னபோது இல்லாத ஒரு இரு கட்சி வாக்கெடுப்பு, இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கணும். ஒரு பெரிய த்ரில்லர் படம் மாதிரி இருக்க போகுது இது. முதல்ல இந்த குவைத் ஏவுகணை மர்மத்துல இருந்து வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த முழு குழப்பமும் எங்க ஆரம்பிக்குதுன்னா, குவைத் சர்வதேச விமான நிலையத்தோட டெர்மினல் 1ல திடீர்னு நடந்த ஒரு குண்டு வெடிப்புல இருந்து தான். இப்போ அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற தகவல்கள் அப்படியே நேர்மாறா இருக்கு. அமெரிக்க ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட ட்ரோன்ஸ் தான் இந்த பயணிகள் விமான நிலையத்தை தாக்குச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல் ஜசீரா மற்றும் ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏவுகணை ஒண்ணு தவறுதலா அங்க விழுந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரே சம்பவம், ஆனா ரெண்டு முற்றிலும் வேற வேற கதைகள். இதை கேட்ட உடனே அமெரிக்கா சென்ட்ரல் கமாண்ட் சும்மா இருப்பாங்களா? ஈரானோட இந்த குற்றச்சாட்டை அவங்க கடுமையா மறுத்திருக்காங்க. ஈரான் சொல்றது முற்றிலும் பொய் அப்படின்னு திட்டவிட்டமா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால இப்ப வளைகுடா பகுதி முழுவதுமே நீ செஞ்ச இல்ல நீ செஞ்ச அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. வளைகுடா நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும் போது இஸ்ரேலோட பிளவு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய தலைவலையும் அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. இந்த வளைகுடா பதற்றங்களுக்கு மத்தியில அமெரிக்கா தன்னோட மிக நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேல் கூடவும் சில கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க வேண்டியது இருந்தது. ஆக்சியோஸ் வெளியிட்ட ஒரு கசிந்த அறிக்கையில ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு மேல அமெரிக்க அதிபர் ரொம்பவே கோவப்பட்டதா அந்த அறிக்கை சொல்லுது. குறிப்பா லெபனான்ல உள்ள பெய்ரூட்டை தாக்க இஸ்ரேல் போட்ட திட்டம் குறித்து அதிபர் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னோட அதிருப்தியை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, போர் மேலாண்மை, போர் நிறுத்தத்துக்கான காலக்கேடு, அப்புறம் லெபனான் விவகாரத்தால அந்த பிராந்தியத்துல போர் இன்னும் பெருசாயிடுமோ அப்படிங்கிற அமெரிக்காவோட கவலை, இது எல்லாம் தான் அவங்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளியை உருவாயிருக்கு. தன்னோட கூட்டணி தொடங்கப்படுற ஒரு பெரிய பிராந்திய போருக்குள்ள தேவையில்லாம இழுக்கப்பட அமெரிக்கா விரும்பல அப்படிங்கிறது இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. இவ்வளவு கோபத்தை காட்டுற அமெரிக்கா இப்போ ராஜதந்திரத்துக்கான கதவு திறக்குதா அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா வருது. ஏன்னா தனிப்பட்ட முறையில தன்னோட கூட்டாளிகிட்ட காட்டுற கோபத்துக்கு முற்றிலும் நேர்மாறா தன்னோட எதிரிகிட்ட அமெரிக்க நிர்வாகம் பொது வெளியில காட்டுற ஒரு வெளிப்படைத்தன்மை தான் இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நியூயார்க் போஸ்டோட பாட்போஸ்ட் ஒன் நிகழ்ச்சியில பேசும்போது ஈரானோட உச்ச தலைவர் முஸ்தபா கமேனிய சந்திப்பீங்களா அமெரிக்க அதிபர்கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவர் சொன்னாரு, ஆமா நான் அவரை சந்திக்க விரும்புறேன், நிலைமை எப்படி போகுதுங்கிறத பொறுத்து அது நடக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு மிகச்சிறப்பான இரட்டை உத்தி அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது ஒரு பக்கம் பொதுவெளியில தன்னோட பலத்தை காட்டுறது, பொருளாதார மற்றும் ராணுவ அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் முன்னபோது இல்லாத வகையில ஒரு உயர்மட்ட நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கான கதவையும் லேசா திறந்து வைக்கிறது. இது ஒரு மிக நுட்பமான அரசியல் செஸ் நகர்வு. அமெரிக்காவோட ராஜதந்திர நகர்வு எல்லாம் ஈரானோட நிலைப்பாட்டை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பார்க்கலாம். தெஹ்ரான்ல இது எப்படி பாக்குறாங்கன்னா, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, இரண்டு நாடுகளுக்கும் இடையில தகவல் தொடர்பு வழிகள் தொழில்நுட்ப ரீதியா திறந்திருந்தாலும் உண்மையான அல்லது உறுதியான முன்னேற்றம் எதுவும் இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தடைகள் மூலமாகவும் அல்லது ராணுவ அழுத்தங்கள் மூலமாகவும் ஈரானை ஒருபோதும் சமரசத்துக்கு பணிய வைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தளம், குவைத்தில் இருக்க தளங்கள் போன்ற அமெரிக்க நட்பு நாடுகளின் மீதான சமீபத்திய தாக்குதல்களை அரைச்சி நியாயப்படுத்துறாரு. ஐக்கிய நாடுகள் சபையோட சேட்டரத்தின் 51வது விதியின் கீழ் இது தற்காப்புக்கான நடவடிக்கைன்னு அவர் சொல்றாரு. அந்த தளங்கள் எல்லாமே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடங்குற இடங்களா பயன்படுத்தப்படுது அப்படிங்கறதுதான் ஈரானோட வாதமா இருக்கு. இப்போ இந்த சர்வதேச குழப்பங்களை எல்லாம் எப்படி அமெரிக்க காங்கிரஸ்ல ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்குச்சுன்னு பார்ப்போம். மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த உறுதியற்ற தன்மையும் அங்க எடுக்கப்படுற தன்னிச்சையான முடிவுகளும் அமெரிக்காவோட வாஷிங்டன் டிசில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. அமெரிக்க அரசியல்ல ரொம்ப அரிதா நடக்கிற ஒரு விஷயமா பிரதிநிதிகள் சபை ஒரு தீர்மானத்தை 215க்கு 208 அப்படிங்கிற வாக்குகள் வித்தியாசத்துல நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாம அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக ராணுவ பலத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த எதிர்ப்பு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது நினைக்கலாம். ஏன்னா இதுல ரெண்டு கட்சியோட ஆதரவும் இருக்கு. தாமஸ் மாசி, வாரன் டேவிட்சன், பிரைன் பேட்ரிக், அப்புறம் டாம் பேரட், இந்த 4 குடியரசுக் கட்சி உறுப்பினர்களும் தங்களோட கட்சி எல்லை தாண்டி அதிபரோட போர் அதிகாரங்களுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. அமெரிக்க அரசோட ஈரான் கொள்கை மேல 2 கட்சிகளுக்கு இருக்க ஆழமான விஷயத்தை தான் இது காட்டுது.
உண்மை என்னன்னா அதிபர் இந்த மசோதாவை தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா வீட்டோவை முறியடிக்க தேவையான வாக்குகளும் ஆதரவாளர்கள்ட்ட இல்ல. இருந்தாலும் இந்த தீர்மானம் கேபிட்டல் ஹில்லில இருந்து விடுக்கப்படுற ஒரு மிக சக்தி வாய்ந்த, அதே சமயம் குறியீட்டு ரீதியான ஒரு கோரிக்கை. போரை அறிவிக்கிறதுக்கான உரிமை நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. இது கடைசியா நம்மள ஒரு மிக முக்கியமான சிந்தனைக்கு கொண்டு வருது. முன்னெப்போது இல்லாத வகையில உள்நாட்டுல 2 கட்சிகளும் சேர்ந்து கொடுத்திருக்க இந்த எதிர்ப்பு எதிர்காலத்துல அமெரிக்க நிர்வாகம் இந்த ஆபத்தான மத்திய கிழக்கு சதுரங்க ஆட்டத்தை எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இந்த அரசியல் மற்றும் ராஜதந்திர நகர்வுகளை கடைசியில எங்க போய் முடியுதும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.